ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கிறாங்க, இது மாதிரி போண்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 250 கிராம் கோசு எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் மாவு தான் எடுத்து அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து சூப்பரான ஒரு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ போடுற டைமில் இந்த போண்டா நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பிள்ளைங்க 2 சாப்பிட்டா கூட போதும். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு எடுத்து பாருங்கள், உள்ளே நல்லா நைஸாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியே தேவையில்லை, அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா சட்னி கூட வச்சுக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோஸு தான் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், இது கோஸுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு, ஆப்ப சோடா 1/4 உப்பு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், கடலை மாவு 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வெங்காயம் 2 நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கோஸ்ட்லேயே ஈரம் இருக்கும், இதை ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. தண்ணி பற்றலைன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 4 பச்சை மிளகாய், பாருங்கள், சோம்பு 1 டீஸ்பூன். பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுவும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிக்கிறேன், மாவில் அப்படியே சேர்த்துடலாம். அது பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. தண்ணி பார்த்துட்டு தண்ணி தெரித்து விட்டுடலாம். இப்போ தான் போண்டா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் தண்ணி தெரிச்சிக்கலாம். 3 டீஸ்பூன் முக்காச்சோளம் மாவு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டா போதும். இங்கே பாருங்கள், போண்டா போடுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது. இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கரெக்டாக இருக்குது போண்டா போடுறதுக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெயில் கொண்டு வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெயில் கொண்டு வந்து மெதுவாக செய்யுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டும். இங்கே பாருங்கள், ஃப்ரீயாகவும் வேக ஆரம்பிக்கும். நெருக்கமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக ஆகும். அப்படியே எல்லாமே திருப்பி விடுங்க. தீயை மீடியமாக வச்சுருக்கேன். போடும்போது கொஞ்சம் வேகமாக இருந்தது, இப்போ குறைச்சிட்டோம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்து நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு போண்டா கிடைக்கும். அப்படியே திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள்,
நல்லா வெந்திருக்கு, மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கலர் இருந்தால் போதும். நல்லா செவந்து வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயை வடிய வச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான கோசு போண்டா ரெடி. அது எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு தட்டில் மாற்றிடுங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோசு போண்டா ரெடி. சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பசங்க லீவில் இருக்கிறாங்க, இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூப்பரான கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.